வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் நம்மளுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னடா அதுக்குள்ளே நம்மளுக்கு ஷெட்யூல் வந்துருச்சே, உன்னை எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ பயப்படவே வேணாம். இப்போ வரைக்கும் படிக்கலைனாலும் சரி, இனிமேல் படித்தா நம்மளால் ஒரு நல்ல மார்க், அதாவது 485 + 500க்கு வாங்கலாமா, 10th 580 + 600க்கு வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் நான் சொல்கிற ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி, அதே போல் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th 3 கிளாஸ்க்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போலேருந்து உங்களால் இந்த மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் இப்போவே நம்மளுக்கு ரொம்ப நாள் போயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இந்த ஒரு 3 மாதம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் இந்த 3 மாதம் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு படிச்சிங்கன்னா, இப்போ வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இனியாவது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். படிக்கலைனாலும் பரவாயில்ல, இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு மார்க் நம்ம வாங்கலாம். ஸோ 485+ எடுத்தால் தான் நல்ல ஒரு குரூப் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயாலஜி எடுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், இல்லை நான் ஆர்ட்ஸ் தான் போவேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் இதே சில ஸ்கூல்ஸ்லலாம் இந்த மார்க் எடுத்தால் தான் இந்த குரூப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது, ஒரு ரூல்ஸாகவே அது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல குரூப் வேணும்னா நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் இப்போலேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் தான் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு காலேஜ் போகும்போது இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெவி காம்படிஷன்ஸ் தான். எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. ஆனால் அங்கே போய் நல்ல காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் நல்ல சீட் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜ் இல்லை ஒரு நல்ல ஸ்கூலில் நம்மளுக்கு நினச்ச குரூப் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படியெல்லாம் ஷெட்யூல் போட்டு படிக்கலாம் நான் தனியாக பிரிச்சுருக்கேன். வீட்டில் இருக்கும்போது ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். அதே நீங்கள் ஸ்கூல் டைம் போகும்போது அதுக்கும் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது. இந்த மாதிரி ஷெட்யூலில் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக இதை சும்மா நான் இப்போ சொன்னேங்கிறதுக்காக புக் எடுத்து வச்சு உட்கார்ந்தா மட்டும் போதாது, படிக்கவும் செய்யணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். படிக்கணும்னா மாங்கன்னு படிக்கக்கூடாது, அது புரிஞ்சு நிதானமாக படிக்கணும். அதை பற்றி நிறைய வீடியோஸ், அதாவது நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, டிப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபார் ஸ்கூல் டேஸ் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல், அதாவது 4 to 4:10. என்னடா 4 மணிக்கு எழுந்திருக்க சொல்கிறீங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் என்னடா பண்ணுறது இந்த பனிக்காலத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எழுந்திரிக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் உங்களுக்கு நல்ல மார்க் வேணும், நல்ல காலேஜில் சீட் வேணும் அப்படின்னா நீங்கள் எழுந்திரிச்சு தான் ஆகணும். உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த 3 மாதம் கஷ்டப்பட்டால் பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணி நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணணும். ஸோ அதனால தான் 4 to 4:10. ஏன் காலையில் எழுந்திரிக்க சொல்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும்னா அப்போ தான் உங்கள் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த டைமில் ஈஸியாக ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் டைம் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 4 to 4:10 பார்த்திங்கன்னா வேக்கப் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிறது மற்ற திங்ஸ் எல்லாம். அதே 4:10க்கு படிக்க உட்காருங்க. 4:10லேருந்து ஒரு 4:50 வரைக்கும் ஃபிசிக்ஸ். ஏன் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன்னா நம்மளுக்கு மெயினான ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த 3 கான்செப்ட், அந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் மெயினாக ரொம்ப பேர், நிறைய பேர் வேணாம் எனக்கு, ஐயோ இது வேணாமே எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அதனால தான் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ் மார்னிங் படிங்க. நெக்ஸ்ட் 4:50 to 5 பிரேக் எடுத்துக்கோங்க.
5 to 5:50 வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் இப்போ நான் ஷெட்யூல் கொடுத்துட்டேன்னா அடுத்து அந்த ஷெட்யூலில் நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு கான்செப்ட்ஸாக படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம். அதே போல் மேக்ஸும் அது ஒவ்வொரு சென்டம் ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். அதே போல் இப்போது 5 to 5:50 வந்து மேக்ஸ், 5:50 to 6 வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 to 6:50 வந்து கெமிஸ்ட்ரி. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 6-7க்கே வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 7, 7:30, 7:50 இந்த மாதிரி டைமிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 6:50யோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈவினிங் ரொட்டீன் எப்போனா 7க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே கம்பல்சரி இருக்கும். அந்த ஸ்பெஷல் கிளாஸஸும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அப் டு 7 வரைக்கும் சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஈவினிங் ஷெட்யூல் வந்து 7க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 to 7:50 வந்து மேக்ஸ். ஏன்டா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரியே கொடுக்குறீங்கன்னா அதுதான் வந்து டஃபஸ்ட்டு சிலபஸ்ன்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது ஆக்சுவலி ஈஸியஸ்ட்டு தான். ஸோ அதனால் அது கான்சன்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஈஸியஸ்ட்டாக நம்மளுக்கு மாறும். ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸ் கொடுத்துருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒன் எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 7:50 to 8:20 வந்து டின்னர் டைம். அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரம் நிதானமாக நிறுத்தி சாப்பிட்டு நல்லா தெம்பாக சாப்பிடுங்க. அதே போல் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடுங்க. தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிடாதீங்க. ஸ்டடி டைம் வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து 8:20 to 9, 8:20 to 9 பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி. அதே போல் 9 to 9:50 வந்து ஃபிசிக்ஸ். ஏன் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரினா இது மூணுமே வந்து நம்மளுக்கு கட் ஆஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயம், 6 hours வந்து கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். ஏன்னா 6 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் நீங்கள் படித்த திங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும்னா தூக்கம் வேணும். ஃபஸ்ட்டு நல்ல தூக்கம் தான் நம்மளுக்கு மெயின். அதனால 6 hours அட்லீஸ்ட்டு 6 hours ஆகுது நம்ம தூங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் இதே வந்து இது வந்து லீவ் டைமில், அதாவது உங்களுக்கு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி லீவ் ஹாலிடேஸ் வரல. ஸோ அந்த டைமுக்கான ஷெட்யூல் 4 to 4:10. யாரா காலையில் எழுந்திரிப்பான் ஹாலிடேஸ் அப்போவும், நானே இழுத்து போற்றி 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மத்தியான நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பட் காலையில் டைம் ஏன் எழுந்திரிச்சு படிக்கணும்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் சீக்கிரம் அந்த கான்செப்ட்ஸை படித்து முடிச்சிடலாம். அப்போ மத்தியானம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். மத்தியானம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் 4 to 4:10 வந்து ஃப்ரெஷ்ஷப். அதே போல் 4:10லேருந்து 5 வரைக்கும் ஃபிசிக்ஸ், 5 to 6 வந்து மேக்ஸ், 6 to 6:10 வந்து பிரேக், 6:10லேருந்து 7 வந்து கெமிஸ்ட்ரி. அந்த பிரேக் டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க. ஜஸ்ட் சாங்ஸை போட்டு டான்ஸ் ஆடுங்க. உங்களுக்கு எந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி தருமோ ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். சில பேர்த்துக்கு வந்து டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், சாங்ஸ் கேட்குறது பிடிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இந்த 3 மாதம் மட்டும்தான். ஸோ அந்த 3 மாதம் லிமிட்டடாக யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம நாலேஜை வளர்த்துக்கிட்டா போதும். ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோப் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல காலேஜ் அந்த மாதிரி கிடச்சி அதுக்கப்புறம் உங்களை யார் கேட்க போகிறா. ஸோ அதனால் கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 6:10 to 7 வந்து கெமிஸ்ட்ரி, 7 to 7:10 வந்து பிரேக், 7:10 to 8 வந்து பயோ ஆர் சிஎஸ். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயோ படிங்க, சிஎஸ்சி வந்து சிஎஸ்சி. நெக்ஸ்ட்டு வந்து 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட், 9 to 9:10 வந்து மேக்ஸ், 10 to 10:10 வந்து பிரேக், 10:10 to 11 வந்து ஃபிசிக்ஸ், 11 to 11:10 வந்து பிரேக், 11:10 to 12 வந்து கெமிஸ்ட்ரி, 12 to 2 வந்து பிரேக், லஞ்ச் பிரேக். அது 12 to 2 ஏன்னா மதியான நேரம் யாருக்கும் படிக்க தோணாது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. மார்னிங் நேரத்தில் இருந்துச்சிங்களே, ஸோ அந்த டைமில் வந்து ரெஸ்ட் எடுங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்ட மயக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அந்த டைமில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். 2 to 3 வந்து தமிழ். ஏன்டா தமிழ் இங்கிலீஷ் இப்போ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்தில் நல்லா உறங்கி இருப்போமா. ஸோ எந்திரிச்சு பார்த்தா கண்டிப்பாக யாருக்கும் படிக்க தோணாது. ஸோ அதனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்காதா. ஸோ அதை வந்து படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் 2 to 3 வந்து தமிழ், 3 to 4 வந்து இங்கிலீஷ், அண்ட் தென் 4 to 5 வந்து பயாலஜி அண்ட் சிஎஸ், 5 to 6 வந்து பயோ. ஏன்னா பயோவுக்கு வந்து பாட்னி படிக்கணும், ஜுவாலஜி படிக்கணும். ஸோ அவங்களுக்கான ஷெட்யூல் இது பயோ.
நெக்ஸ்ட் 5 to 6 வரைக்கும் நாங்கள் என்னப்பா பண்ணுறது சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா அந்த டைம் பிரேக் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6 to 6:30 வந்து பிரேக், 6:30லேருந்து 7:30 வந்து மேக்ஸ், 7:30 to 8 வந்து டின்னர், 8 to 9 வந்து கெமிஸ்ட்ரி, 9 to 10 வந்து ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஷெடியூல் தான் வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட் லீவ் டைமில், அதாவது ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஷெடியூல். இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த 3 months மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இது ஷுவராக சொல்கிறேன். இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி, அதுவும் புக்கை மட்டும் எடுத்து வச்சா பத்தாது, படிக்கவும் செய்யணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். இன் ஸ்கூல் டேஸில் 4 to 4:10 வந்து வேக்கப் அண்ட் ஃப்ரெஷ்அப், 4:10 to 5 மேக்ஸ். ஏன் மேக்ஸ் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இது மூணுமே வந்து டஃபஸ்ட்டாக சில பேர் நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்காக மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இது மூணும் வந்து பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா படிக்கணும், பட் அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சில பேர்த்துக்கு தமிழ் வரும், சில பேர்த்துக்கு இங்கிலீஷ் வரும், சில பேர்த்துக்கு தமிழ் வராது, இங்கிலீஷ் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ அதனால தான் 4:10 to 5 வந்து மேக்ஸ், 5 to 5:10 வந்து பிரேக், 5:10 to 5:50 சோஷியல் சயின்ஸ், 5:50 to 6 பிரேக், 6 to 6:50 சயின்ஸ் அண்ட் தென் 6:50 வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஈவினிங் ரொட்டீன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 to 7:50 வந்து மேக்ஸ், 7:50 to 8:20 வந்து டின்னர், 8:30 to 9:15 வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ். உங்களுக்கு தமிழ் கஷ்டம்னா ஒரு நாள் தமிழ் படிங்க, அடுத்த நாள் வந்து இங்கிலீஷ், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 9:15லேருந்து 10 வரைக்கும் இங்கிலீஷ். இது ரெண்டில் உங்களுக்கு எது தமிழ்னா தமிழ் மேலே படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு 9:50 to 10 வந்து இங்கிலீஷ் படிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6 hours ஸ்லீப் மேண்டட்ரி ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 6 மணி நேரம் தூங்கியே ஆகணும். எப்படா நான் ஃபோன் நோண்டுறது அப்படின்னா, நீ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீ நோண்டினா உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா 4 to 4:10 வந்து ஃப்ரெஷ்அப், 4:10 to 5 வந்து மேக்ஸ், 5 to 6 வந்து சயின்ஸ், 6 to 6:10 வந்து பிரேக், 6:10 to 7 வந்து சோஷியல், 7 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் 9 to 10 வந்து மேக்ஸ், 10 to 10:10 வந்து பிரேக், 10:10 to 11 வந்து சோஷியல், 11 to 11:10 வந்து பிரேக். இந்த ஹாலிடே டைமில் பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பிரேக் கொடுத்துருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பு தான், டஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. கம்பேரிங் டு 11th and 12th வந்து இட்ஸ் ஈஸி. ஸோ அதனால தான் அவங்களுக்கு மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் 3 மணி நேரம் படித்தாலே போதும், மேக்ஸ் அண்ட் சோஷியல் அண்ட் சயின்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பிரேக் கொடுத்துருப்போம். என்னடா அவங்களுக்கு மட்டும் பிரேக் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து 11:10 to 12 வந்து சயின்ஸ், 12 to 3 வந்து பிரேக், லஞ்ச் 3 மணி நேரம். அந்த டைமில் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. அந்த டைமில் எந்திரிச்சு தூங்கினா ஒரு சில பேர் தூங்குவீங்க, சில பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் டிவி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதாவது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3 to 4 வந்து தமிழ் அண்ட் 4 to 5 வந்து இங்கிலீஷ். நெக்ஸ்ட் 5 to 6 வந்து பிரேக், 6 to 7 வந்து மேக்ஸ், 7 to 7:10 வந்து பிரேக், 7:10 to 8 வந்து சயின்ஸ், 8 to 9 வந்து டின்னர், 9 to 10 வந்து சோஷியல். ஸோ இந்த மாதிரி ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதே போல் புக்கை தொட்டால் மட்டும் பத்தாது, அதை திறந்து படிக்கவும் செய்யணும். ஸோ அதே போல் டைம் டேபிள் போட்டால் மட்டும் பத்தாது, அதை ஃபாலோ பண்ணவும் செய்யணும். அதனால் ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அதே போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எப்படிலாம் படிக்கலாம், ஃபிசிக்ஸ் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, எந்த இதெல்லாம் கவர் பண்ணால் எப்படிலாம் நம்மளுக்கு எழுதுனா நம்மளுக்கு எப்படியெல்லாம் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து டாப் டு பாட்டம் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் 10th எல்லாத்துக்குமே வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.